ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வந்திருக்க லால் சலாம் பட கதை என்னன்னா, ஒரு ஊரில் ஹிந்து முஸ்லீம்ஸ் 2 பேரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சானா ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வராங்க. அதில் ஒரு ஹிந்து தான் நம்ம லிவிங்ஸ்டன், ஒரு முஸ்லீம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த். இவங்க 2 பேரும் உயிர் நண்பர்கள். ரஜினிகாந்தோட பையன் விக்ராந்த், லிவிங்ஸ்டனோட பையன் விஷ்ணு விஷால், இவங்க 2 பேரும் உயிர் நண்பர்களானா அதுதான் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆகாது. இதில் இவங்க 2 பேரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ், வேற டீமுக்கு விளையாடுற வெறித்தனமான பிளேயர்ஸ். இதன் பிறகு என்ன, இவங்களோட 2 டீமுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அதில் சின்னதாக ஒரு சண்டை வருது. அந்த சண்டையை ஒரு சிலர் பெரிய கலவரமாக மாற்றி அதன் மூலமாக அந்த ஊரே ஹிந்து முஸ்லீம்னு 2 பிரிஞ்சிடுறாங்க. இப்படி இந்த மரண பிளவுக்கு என்ன காரணம், யார் காரணம், இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது, இந்த படம் சொல்ல வர மெசேஜ் என்ன, ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸ்கோர் பண்ணாரா இல்லையா, இதெல்லாம் தான் அல்லாவும் சிவனும் ஒன்று, மத நல்லிணக்கமே நன்று. லால் சலாம் இந்த படம் ஒரு திரைப்படமா எப்படி இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பதிப்பா எப்படி இருந்ததுன்னு முதல்ல பார்க்கலாம். அந்த வகையில் எப்பவும் போல இந்த படம் சொல்ல வர மெசேஜ் இன்று நேற்று நாளைன்னு எல்லா காலகட்டத்துக்கும் தேவையான ஒன்று தான். அதை இவங்க பல இடங்களில் ரொம்பவே மெச்சூராகவும் எந்த இடத்துலையும் ஒருத்தரை உயர்த்தியோ இன்னொருத்தரை தாழ்த்தியோ பேசாமல் 2 சைடையும் பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்ததே பெரிய விஷயம்தான். அதுக்கு இந்த மூவி டீமுக்கு பாராட்டுக்கள். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இது விஷ்ணு விஷால் படமா இல்லை விக்ராந்தோட படமானு கேட்டால் எண்ட் ஆஃப் த டே இது நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட படம் தான். என்னதான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே சிறப்பு தோற்றம்னு இவங்க போட்டாலும் படத்தில் தலைவரோட ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் படத்தில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்க ரோல் நம்ம தலைவரோட தான். ஏன்னா அவர் தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாரு, 2 தரப்பையும் கனெக்ட் பண்ணுறாரு. எஸ்பெஷலாக அவருக்கு தான் அதிகமான ஸ்லோ மோஷன் சீன்ஸே இருக்குது. இதில் இருந்தே நமக்கு தெரிய வேணாமா படத்தோட ரியல் ஹீரோ யாருன்னு. அப்படிப்பட்ட அந்த ரோலில் நம்ம தலைவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு கேட்டால் இந்த படத்துல அவர் வயசாயிட்டது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு சில சீன்ஸில் அவர் தடு மாறினதையும் நம்மளால் உணர முடியுது. பட் அப்போ சொன்னது தான் இப்போவும், இப்போ சொல்கிறது தான் எப்போன்னு சொல்கிற மாதிரி தலைவர் எப்படி நடித்தாலும் தலைவர் எப்படி இருந்தாலும் தலைவர் தான். ஸ்டைல் இஸ் ஆல்வேஸ் பர்மனண்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் 2 பேரில் விஷ்ணு விஷாலுக்கு ஸ்க்ரீன் டைம் அதிகம், விக்ராந்துக்கு ஸ்க்ரீன் டைம் கம்மி, அவ்வளவுதான். மற்றபடி 2 பேருக்கும் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணலாம் ஸ்கோப்பும் இல்லை, அவங்கள அதை பற்றியும் கவலையும் படலை. பட் நம்ம செந்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப லைக் பண்ணேன். தம்பி ராமையோட ஓவர் ஆக்டிங் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். விவேக் பிரசன்னா மீண்டும் பெரிய வில்லனாக மாற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஹீரோவை விட வில்லன்களுக்கு தான் வேல்யூ அதிகமே. அப்போ நம்ம ஜீவிதா, நிரோஷா, அனந்திகா, சனில்குமார் போன்ற ஃபீமேல் கேரக்டர்ஸ்னு யாராவது கேட்டால் இவங்க ஸ்கோர் பண்ணதை விட சாமி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பாடம் முழுக்க பல வகையான ரியாக்ஷன்ஸை ஒரு லேடி கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ் நம்மளை கடுப்பேற்றி இருந்தாலும் அவங்க கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, அதுக்கு அவங்களுக்கு பாராட்டுக்கள். அதே மாதிரி தலைவரோட இன்ட்ரோ சீனில் தலைவருக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் போய் தலைவருக்காக சண்டை போடுவார். அதெல்லாம் என்னோட லிஸ்ட்டில் இல்லாத ஒன்று. ஏன்னா அவர் அந்த சீனில் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கும் பாராட்டுக்கள். விஷ்ணு ரங்கசாமியோட ஒளிப்பதிவு, பி பிரவீன் பாஸ்கரோட எடிட்டிங் 2ம் கதைக்கு ஆப்டாக இருந்தது. ஆனால் கதை எலிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. வசனங்கள் ஓகே, சண்டை காட்சிகள் எப்பவும் போல தான். கடைசியாக நம்ம ஏஆர் ரகுமானோட பாடல்கள் மாண்டேஜில் கடந்து போக பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாகவே ரஜினி பட ஸ்டாண்டர்ட் பிஜிஎம் இல்லைன்னு அவருக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவர் ஏன் அண்டர் பிளே பண்ணாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலை, கடைசி வரைக்கும் புரியலை. இப்போ இந்த லால் சலாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தா, முன்னாடியே சொன்ன மாதிரி படம் சொல்ல வர மெசேஜ், அது சொல்லப்பட்ட விதம் 2மே சிறப்பு. மேலும் என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேரில் காமெடி, கமர்ஷியல் எலமெண்ட்டாக சில பல விஷயங்களை ஆட் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம். இவ்வளோ பண்ணவங்க நம்ம அனந்திகா சனில்குமார் ட்ராக்கையும் கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ட்ராக்குனால இந்த படத்துக்கு எந்த வித பயன் இல்லைன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே நெகட்டிவ்ஸ் பக்கம் நகருவோம். அது என்ன குறைகள்னு யாராவது யோசிச்சா இந்த படம் ஒரு திரைப்படம் அல்ல, ஒரு டாக்குமெண்ட்ரி படம். ஏன்னா இந்த படத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமே நமக்கு புதுசாவோ பெருசாவோ சர்ப்ரைசிங்காவோலாம் கண்டிப்பாகவே இருக்காது. ஏன்னா இந்த படத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நாம் ஏற்கனவே பல படங்களில் பார்த்து சச்சிட்டு இருப்போம். இதில் என்ன காமெடினா, இப்போ தான் ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்து அந்த படத்தில் சாதி ஒற்றுமையை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ இந்த லால் சலாம் படத்தில் மத ஒற்றுமையை பற்றி பேசியிருக்காங்க. பட் ப்ளூ ஸ்டார் படத்தில் மெமரபிளான மொமெண்ட்ஸ் ஒரு சில இருந்திருக்கும். ஆனால் இந்த லால் சலாம் படத்தில் அந்த மாதிரி மெமரபிளான மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே இல்லை. மேலும் இந்த படத்தில் இருக்க பல விஷயங்கள் இருந்து என்னால் பல லாஜிக்கலான கேள்விகளை கேட்க முடியும். அதன் மூலமாக கிண்டல் பண்ண முடியும், கேலி பண்ண முடியும். பட் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் மற்றவங்களோட நம்பிக்கையில் தலையிடுறதுக்குமான வித்தியாசம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஆக மொத்தம் இந்த லால் சலாம் ஒரு 1 டைம் வாட்சபிள் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். நீங்களும் என்ன மாதிரியே ஒரு டையார்டு தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா தேட்டருக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த படம் தோத்தாலும் தலைவர் தோத்ததா தான் சொல்லுவாங்க. லால் சலாம்
இந்த படம் நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு என்னால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆகுமா ஆகாதான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா விக்ரம் ஜெயிலர் ஏன் ஹிட் ஆச்சு, அனிமல் ஏன் பல 100 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னு விடை தெரியாத கேள்விகள் வண்டியாக இருக்கத்தான் செய்யுது. பட் அப்படி பொண்ணுக்கு பணம் தரலாம் படம் தரலாமான்னு பல பேர் கேட்டாலும் எண்ட் ஆஃப் த டே 2 பேருமே ஒரே ரத்தம் தான். இந்த லால் சலாம் பட கிளைமேக்ஸில் நம்ம தலைவர் அவர்கள் சொல்கிற மாதிரி, அதனால் அரசியல் 1000 இருக்கட்டும், அமைப்புகள் பலது உருவாகட்டும், ஆனால் அல்லாவும் சிவனும் ஒன்று, மத நல்லிணக்கமே. நன்று. ஜெய் ஹிந்த். மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நாராஜன் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.